ப்ரோ கேஎஃப்சி நான் வாங்கிட்டு போயிட்டு பீச்ல பொச்சு வச்சுட்டு 3 நாள் கழிச்சு போய் பாருங்க ப்ரோ. பாத்துறோம். ஆல்ரெடி நம்ம பொச்சு வச்சுட்டு ஒரு நாள்லயே பாத்துறோம். இப்போ 3 நாளா கழிச்சு பார்க்கணுமா? செஞ்சுட்டா போச்சு. கேஎஃப்சி இருக்கிறோம் இடமே தெரியாது. எங்க பொச்சு வச்சுனா தெரியாது. சரி நீங்க சொன்னனால போயிட்டு பொச்சு வைப்போம். 3 நாள் கழிச்சு வந்து பார்ப்போம். இருக்குதா இல்லையான்னு தெரில. போதான் நம்மளுக்கு தெரியும். வாங்க போலாம். கேஎஃப்சி வந்துட்டு நம்மள சாப்பிடாம போனா ஒரு மாதிரி மனசு கஷ்டமா இருக்கும். நம்ம வந்து ஒரு காம்போ ஆர்டர் போடலாம். அதில் பர்கரும் இருக்கு, கேஎஃப்சி சிக்கனும் இருக்கு, கோக்கும் இருக்கு, ஃப்ரெஞ்ச் ஃப்ரையும் இருக்கு. தேக்காது தானே போட்டோம் நம்ம. தேக்காது தானே போட்டோம். ஐயோ பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. பொண்ணே வந்து சரி போதும். A few moments later. நீ பரவ தோணு இல்லையடா. போட்டாச்சு. பார்சல் வாங்கிட்டு வீட்டுக்கு போ. நம்மளுக்கு ஆர்டர் வந்துச்சு, வாங்கிட்டு போவாங்க. வெயிட் பண்ணிட்டாங்க. கோக்கு உள்ள முடியாதா? ஊத்திடுமா? அப்போ ஊத்தாம இருக்க பக்கா பேக் பண்ணி ஊத்தணும். நல்லா இருக்கும். பேக்கிங் ப்ராசஸ் பயங்கரமா இருக்கு. வாங்கிட்டோம், போலாம். ஒரு வழியா வாங்கிட்டோம். ஆனா கோக்க பாருங்க பயங்கரமா கொடுத்துருக்காங்க. அதுல வந்து பீஸா, ஃப்ரெஞ்ச் ஃப்ரை, பர்கர், பீஸா. படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லி போடுங்க. பீஸான்றவனே இதுல வந்து பர்கர், அப்புறம் கேப் சிக்கன், ஃப்ரெஞ்ச் ஃப்ரை இதுல இருக்கு, கோக் இதுல இருக்கு. போலாம். பீச்சுக்கு போறதுல தாங்காது போல, பயங்கரமா ஊத்திடுச்சு ஃபுல்லா. அதனால இது வந்து நம்ம கேமராமேனுக்கு கொடுத்துருவோம், அவங்க வச்சிருவோம். என்ன மனுஷன்? நான் கேமராமேனை கொடுத்துட்டேன். ஏன்னா தாங்காது, அட்டையே உருகிச்சு. காட்டா அதுனோடா அட்டையே ஃபுல்லா உருகி அட்டையாயிடுச்சு. அட்டனால பெப்சி அவனே இப்படியே வச்சிடறான். ஏதானா ஜூஸை குடிச்சு முடிச்சேன்னா அப்படியே கிளம்பி சைட்டா பீச்சுக்கு போயிட்டோம். போற வழியில எம்ஜிஆர் சமாதி, அம்மா சமாதி எல்லாம் பார்த்துட்டு அப்படியே உள்ள போயிட்டோம். நம்ம வந்து பீச்சுக்கு வந்துட்டோம். இதுதான் பீச்சா? எத்த தண்டி வந்துட்டு செட்டிங்கை ஃபர்ஸ்ட் வந்து இந்த இடத்துக்கும் 2 பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வர நம்ம இங்கேருந்து போயிட்டு பேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேலைய ஆரம்பிப்போம். என்ன பண்ணுவோம் சொல்லிட்டு நம்ம இந்த இடத்த கொடுத்துட்டு போயிடலாம். அவங்களுக்கே உட்காட்டோம். உண்மை காதல்னா சொல்லு, என் உயிரை கொடுக்குறேன். நல்லா இருப்படா போடா, உன்னெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம வந்துட்டோம் பீச்சில். நம்ம எப்பயுமே உட்கார்ற போட்டில் உட்காந்து பேக் பண்ணுவோம். வாங்க. அங்கே வந்து வந்தது அவன் மூச்சு வாங்குது. பீச்சுக்கு வந்துட்டோம் வெற்றிகரமாக. இப்போ நம்ம பேக்கிங்கை பண்ணுவோம். வாங்க. டியா ட்ரேட் கொரியர் சென்னை மற்றும் பெங்களூர் பெருநகரங்களுக்குள் பார்சல்களை தங்கள் இடத்திலிருந்தே பெற்று தாங்கள் சொல்லும் இடத்திற்கு ஒப்படைக்கிறோம். இது ஒரு நாள் 2 நாள் இல்லை 3 நாள் வைக்கணும். அதனால பக்காவா பேக் பண்ணோம்.
ஏன்னா 3 நாள் இருக்கணும்ல. உள்ளே நான் ஒரு சார் ஓப்பன் கூட பண்ணலைங்க, எங்களுக்கே வாய் ஊறுது. சாப்பிட்டு போகலான்னு பார்க்குறோம், ஆனால் சாப்பிட முடியல. 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21. Hey, I've seen this one. This is a classic. நம்ம வழக்கமாக இருக்கிறது தான் 21 ஸ்டெப்பு. இங்கே தான் பதவி போகிறோம், பள்ளத்தை நோண்டுவோம். வாங்க. நம்ம பள்ளம் நோண்டிட்டோம், இப்போ உள்ள வச்சிருவோம். வச்சுட்டு 3 நாள் கழிச்சு வந்து பார்ப்போம். வாங்க. கஷ்டம், மண்ணை போட்டுருவோம். நம்ம வெற்றிகரமாக பொறிச்சு வச்சிட்டோம். ஒரு 3 நாள் கழிச்சு தான் அதை பார்த்து எடுக்கிற மாரி இருக்கும். ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம டாஸ்க்கு சொல்லியிருக்காங்க, 3 நாள் கழிச்சு வந்து பார்க்க சொல்லியிருக்காங்க. இப்போ போயிட்டு இனி வந்து வியாழக்கிழமை, வெள்ளி, சனி, ஞாயிறு, ஞாயிற்றுக்கிழமை இல்லைனா திங்கக்கிழமை வந்து பார்ப்போம். போகலாம் வாங்க. 3 days later. இப்போ பீச்சுக்கு வந்துட்டோம். கேமராமேன் இல்லை, நம்ம மட்டும் தான் வீடியோ எடுக்கணும். அதனால தான் நானே வீடியோ எடுத்துகிட்டு போயிடுறேன். செம்ம வெயிலாக இருக்குங்க. நம்ம 3 நாள் முன்னாடி வச்சது இப்போ இதுதான் சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஆனால் 3 நாள் மேலேயே ஆகிடுச்சு. நம்ம வந்து கரெக்டாக வெள்ளிக்கிழமை வச்சோம். வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள். வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள் 4 நாள் ஆயிடுச்சுங்க நம்ம வச்சு. அதான் போய் பார்க்க போகிறோம். அது இருக்குமா இருக்காதா, எந்த நிலைமையில் இருக்கும் அப்படின்னு சுத்தமாக தெரில, ஐடியாவும் இல்லை. போய் பார்த்தா தான் நம்மளுக்கும் தெரியும். அது இருக்குமானு தெரில. இல்லை யாராச்சும் இன்னொன்று நீ எடுத்துருந்தாங்களோ எடுத்துக்கலாம். ஏன்னா போட்டு பக்கத்தில் பொச்சு வச்சுட்டு வந்தோம். அது இருக்குமான்னு பார்ப்போம், வாங்க போகலாம். பீச்சே அனாதியாக இருக்குது, ஏன்னா வெயில் ஓவராக இருக்குது. இப்போ பாருங்கள் பீச் எப்படி இருக்குன்னு. பீச் பாருங்கள் எப்படி இருக்குது, செம்ம காலியாக இருக்குது பீச்சு. இந்த சீட்டுக்கெல்லாம் எவ்வளோ சண்டை போடுவாங்க தெரியுமா ஈவினிங் டைமில். ஆனால் அது பாருங்கள் எவ்வளோ காலியாக இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வெயில் அடைய முடியல. இந்த ஹெல்மெட்டையும் எடுத்துகிட்டு போக முடியல. ஹெல்மெட் வேறு நல்லா இருக்கா, ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த ஹெல்மெட் எடுக்கிறேன். நான் R15 வாங்கி ஒரு 6 மாதத்துல இந்த வண்டி 6 மாதம் இந்த ஹெல்மெட் வாங்கினேன். யூஸ் பண்ணவே இல்லை, யூஸ் பண்ண மனசே இல்லை. ஏன்னா கிராச் ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன். சரி, என் ஹெல்மெட் ரொம்ப ஃபாஸ்ட்டாகிடுச்சு. அந்த உள்ளே பாஞ்சே பிரித்து வச்சிருச்சு நாய் எல்லாமே சேர்ந்து. அதனால தான் இந்த ஹெல்மெட்டை எடுத்துகிட்டு வந்தேன். ஏன்னா தனியாக வரேன்னா போலீஸ் வர நிறைய இருக்கும் வர ரூட்டில். அதனால தான் இந்த ஹெல்மெட் எடுத்துகிட்டு வந்தேன். ஹெல்மெட் எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம வந்து புதைச்ச இடம் வந்து அங்கே இருக்குது, அந்த போட்டாண்டு தான். நம்ம தான் போயிட்டுருக்கோம், அதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். வரேன் இந்த சைடில் சன்லைட் நல்லா இருக்கு, ஃபேஸு சன்லைட் பின்னாடி இருந்தாலும் நம்ம மூஞ்சி கொஞ்சம் கருப்பாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிங்க. போகலாம் வாங்க. அந்த வெயிலையும் 2 கப்பல்ஸ் உட்காந்துட்டு இருக்காங்க வெயிலில். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. போடா, காதல் கண்ணை மாறிக்க தான் சொல்லுவாங்க, வெயில விடமா மாறிக்கும். காதல் எல்லாமே மாறிக்கோங்க. சரி வாங்க போவோம். அவங்கவுங்க லவ் அவங்கவுங்களுக்கு தான் பெருசாக தெரியும். இதெல்லாம் நான் சொல்ல வரேன்னு உங்களுக்கு தெரியும், புரியுதான்னு தெரில. காதல்ன்றது ஒரு புனிதமானது. ஆனால் இப்போ தான் அது வந்து மிஸ்யூஸ் பண்ணி இது பண்ணுறாங்க. நோட் பண்ணுங்கப்பா, பின்றாப்பா. நம்மளும் காதல் லவ் மேரேஜ் தானே. கை வலிக்குதுங்க, செல்ஃபி ஸ்டிக்க முடியுது, கை மாற்றி இந்த கையில் வச்சுக்கலாம். நம்ம போட்டுக்கிட்ட வந்துட்டோம். ஆனால் அங்கே 2 கப்புள்ஸ் உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம வீடியோ எடுத்தா எந்த போயிடுவாங்களா தெரில. ஒரு கப்புள்ஸை நம்ம பிரிய போகிறோம், பார்ப்போம் எப்படி சொல்லிட்டு. ஆனால் அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துடுவேன், எங்கே வச்சேன்னு சொல்லிட்டு எந்த இடத்துலேருந்து சென்டர் பார்த்துட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் கவுண்ட் பண்ணலாம். அந்த கவர் ஒன்று பறந்துட்டு இருக்கும், அது நார்மலாக பார்த்தாலும் தெரியும் நினைக்கிறேன். பார்ப்போம். அந்த கவர் நம்ம ஸ்டெப்ஸு வைக்காம கண்டுபிடிச்சிட்டோம். அந்த கவரை
போட்ல இருந்து இந்த ஸ்டெப்ஸ் காமி. தென்பட்டுச்சுங்க. இருக்கு, நம்ம வச்ச மாரி தான் இருக்கு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. தென்பட்டுச்சுங்க ப்ராடக்ட். 4 நாள் எப்படி இருக்குன்னே தெரில. ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸ்மெல்லு வருது, KFC ஸ்மெல்லு வருது. எவ்வளோ பெருசாக இருக்கும் எனக்கு, எவ்வளோ பெரிய குப்பை டப்பாவில் போட்டு போயிடும். இப்போதாங்க மெயின் ஃபிக்ஸ், இப்போதான் மெயின் ஐட்டமே. ஓப்பன் பண்ணுவோம். உள்ள வேற ஆயில்லாம் லீக் ஆகிட்டு இருக்கு. ஆயில்லாம் லீக் ஆகி ஒரு மாதிரி இருக்கு. ஈரப்பதம், லைட்டாக ஈரப்பதமாக இருக்குது மாரி இருக்கு. ஆனால் எப்படி இருக்குன்னு தெரில. சாப்பிட்டு தான் பேக்கிங்கோட பிரிக்கல, நம்ம அப்படியே தான் இருக்கு. நம்ம பிரிப்போம். இதோட டாஸ்க் முடியுது. எல்லாம் பயங்கரமாக வேஸ்ட் ஆயிடுச்சு. ஆனால் இது நாங்கள் புதைக்கும் போது செம்ம ஆசையாக அந்த வாயை ஊறிச்சு, இதுதான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ யாரும் சாப்பிட முடியாது. காக்கா பறவை தான் சாப்பிட முடியும். நம்ம யாருன்னா போட்டு போயிடும். ஏன்னா அவங்கள தான் சாப்பிட முடியும். என் டாக் வந்து சாப்பிடும். ஓகே, இதெல்லாம் நம்ம டஸ்ட்பினில் போட்டுருவோம். இதோட டாஸ்க் முடியுது. இந்த வீடியோ ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துருக்கோம். 4 நாள் வெயிட் பண்ணி எடுத்துருக்கோம். ஒரு லைக் பண்ணுங்க, செக்ஷன் பண்ணலாம், கமெண்ட் பண்ணுங்க. அது வீடியோவில் பார்ப்போம். பை.